ஹை காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். குடும்பம், கிரீடம், கோட்டை இது எல்லாத்தையும் விட்டுட்டு எதுவுமே இல்லாமல் வாழலான்னு காட்டின மனுஷன்தான் மகாவீரர். அவரோட வாழ்க்கை என்னென்னு பார்த்துடலாமா? மகாவீர் ஜெயந்திங்கிறது சமண மதத்தவங்களோட சிறப்பான விழாவாக இருக்குது. இந்த ஜெயந்தி மகாவீரர் சுவாமிகளோட பிறந்த நாளாக கொண்டாடப்படுது. சமண மதத்தோட 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் மகாவீர் சுவாமி. அவர் கிமு 599 பிறந்தார்னு நம்பப்படுது. இவர் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர். அவரோட அப்பா மன்னரான சித்தார்த்தர் மற்றும் தாய் ராணி திரிஷலா. அவரோட குழந்தை பருவ பேர் வர்தமான். இந்த சமண மதம் 24 தீர்த்தங்கரர்களோட வாழ்க்கை மற்றும் போதனைகளை அடிப்படையாக கொண்டது. தீர்த்தங்கரர்னா என்னென்னா, துன்பங்களும் வன்முறைகளும் நிறைஞ்ச இந்த உலக வாழ்க்கையை கடந்து ஆன்மீக விடுதலையின் உலகத்தை அடைஞ்ச ஆத்மாக்கள் அப்படின்னு பொருள். 24வது தீர்த்தங்கரரான இந்த மகாவீரர் சமணர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார். இவர் கௌதம புத்தரோட சமகாலத்தவராக இருந்திருக்காரு. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, மகாவீரரும் அதே மகத் பகுதியை, அதாவது இன்றைக்கி இருக்கிற பீகார் பகுதியை சேர்ந்தவர். கௌதம புத்தரும் இதே பகுதியோட தொடர்புடையவராக இருந்திருக்காரு. கௌதம புத்தர் மற்றும் மகாவீரர் இவங்க 2 பேருமே பிராமணர்களால் ஊக்குவிக்கப்பட்ட வேத நம்பிக்கைகளோட மேலாதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களில் மிகவும் வலுவான பேச்சாளர்களாக இருந்தாங்க. மகாவீரரோட சீடர்கள் மறுபிறவி கோட்பாடு போன்ற சில வேத நம்பிக்கைகளை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் கௌதம புத்தர் மாதிரியே சாதி கட்டுப்பாடுகள், கடவுள் மேலாதிக்கம், விலங்குகளை பலியிடுற நடைமுறை இதெல்லாத்தையும் தவிர்த்தாங்க. மகாவீரரை பின்பற்றவங்களுக்கு முக்தியின் பாதை அப்படிங்கிறது துரத்தல் மற்றும் தியாகம், ஜீவாத்மாக்களோட பலி இதெல்லாம் அடங்காது. மகாவீரர் சில பௌத்த நூட்களில் குறிப்பிடப்படுறாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம அவரை பற்றி அறிஞ்ச எல்லாமே 2 சமண நூட்களை அடிப்படையாக வச்சது. இதில் ஒன்று கல்பசூத்திரம். இந்த புத்தகம் மகாவீரருக்கு பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தில் மகாவீரர் ஒரு குழப்பமான, நிர்வாணமான, தனிமையான துறவியாக காட்டப்படுறாரு. மகாவீரர் அவரோட 30வது வயதில் பயணம் செய்ய ஆரம்பித்ததாகவும் 42 வயது வரை அவர் பயணம் செஞ்சதாகவும் கூறப்படுது. கௌதம புத்தரை போல மகாவீரர் எந்த ஒரு நடு வழியையும் போதிக்கலை. பொய்யையும் உடலுறவையும் கைவிடுங்க, பேராசை மற்றும் உலக விஷயங்கள் பற்றுதலை கைவிடுங்க, அனைத்து வகையான கொலைகள் மற்றும் வன்முறைகளை நிறுத்துங்கன்னு மகாவீரர் தன்னோட சீடர்களுக்கு போதிச்சிருக்காரு. மகாவீரர் எப்படி சன்னியாசி ஆனார்னு பார்க்கலாமா? மகாவீரர் அறிவை தேடி தன்னோட வீட்டை விட்டு வெளியேறி ஒரு பயங்கரமான வேதனையான செயலோட தன்னோட பயணத்தை தொடங்கினார். கல்பசூத்திரத்தில் அசோக மரத்தடியில் நடந்த அந்த தருணத்தோட வர்ணனை இருக்குது. அங்கே அவர் தன்னோட ஆபரணங்கள், மாலைகள் மற்றும் அழகான பொருட்களை தியாகம் செஞ்சார். வானத்தில் சந்திரனும் கிரக நட்சத்திரங்களும் இணைஞ்ச சுப நேரத்தில் 2 நாட்கள் நீர் இல்லாத விரதத்துக்கு அப்புறம் தெய்வீக ஆடைகளை அணிஞ்சார். அப்போ அவர் தனியாக இருந்தார். தலைமுடியை பிடுங்கி எரிஞ்சு சன்னியாசி ஆனார். பௌத்தர்கள் தலையை மழிச்சுக்கிற அதே சமயம் சமண சீடர்கள் தங்கள் கைகளால் முடிகளை பறிச்செடுப்பாங்க. மகாத்மா காந்தி வரலாற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை வீழ்த்துறதுக்கு அகிம்சையை பயன்படுத்தின 20ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் மகாவீரர் போதனைகள் மற்றும் சமண பாரம்பரியம் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது. எல்லா உயிரினங்களுக்கும் சமண மதத்தில் அளிக்கப்பட்ட மரியாதையை காந்திஜி பெரிதும் மதித்தார். அவரோட அகிம்சை தத்துவத்தில் லியோ டாட்டாய்ஸ் உள்ளிட்ட பலரோட தாக்கம் இருந்துச்சு. ஆனால் மகாவீரரை அகிம்சையின் பாதுகாவலராக காந்திஜி கருதினார். மகாவீரரோட புனித போதனைகள் இந்தியா முழுவதும் பரவிச்சு. குறிப்பாக மேற்கிந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், தென்னிந்தியாவில் பல சமண சமயத்தை ஏற்றுக்கிட்டாங்க. கர்நாடகாவில் இருக்கிற ஸ்ரவன் பெலகுலாவில் பிரபலமான சமண தீர்த்தங்கரோட சிலை ஒன்று இருக்குது. பாகுபலி சோட்டின்ற மலை உச்சியிலிருந்து செதுக்கப்பட்ட பிரம்மாண்ட சிலை அங்கே காணப்படுது. சமண பாரம்பரியத்தின்படி பாகுபலியில் இது கோமட் முதல் தீர்த்தங்கரோட மகன். 17 மீட்டர் உயரமும் 8 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த சிலை ஒரே பாறையால் உருவாக்கப்பட்ட மனிதனால் செதுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிலை. இந்த சமண சிலைகளோட எளிய வடிவம் தவத்தோட இறுதி நிலையை காட்டுது. சமண சமயத்தில் பெண்களை பற்றின கருத்து என்னென்னா, பெண்கள் அறிவு பாதையிலையும் விடுதலை பாதையிலையும் நடக்க முடியுமா அப்படிங்கிறதுல சமண சமூகத்தில் கருத்து வேறுபாடு இருக்குது. பெண்களை உலகத்தோட மிகப்பெரிய சலனமாக மகாவீரர் கருதினார்னு ஒரு சமண நூல் குறிப்பிடுது. கடுமையான சமண மரபுகளின்படி பெண்கள் சன்னியாசியாக இருக்க முடியாது. ஏன்னா அவங்களோட உடல்கள் கருமுட்டையை உருவாக்குது. அது மாதவிடாய் ஓட்டத்தின் போது கொல்லப்படுது. மகாவீரரோட காலத்தில் இந்த கடுமையான சமண பழக்க வழக்கங்களை பின்பற்றுறது கடினமாக இருந்தது. நவீன இந்தியாவில் இது இன்னும் கடினமாக இருக்குது. இந்த கடினமான பாதையின் காரணமாக தான் இந்த மதம் பௌத்த மதத்தை மாதிரி இந்தியாவுக்கு வெளியே அவ்வளவா பரவ முடியலை. இது மாதிரி ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.